அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். போட்டித் தேர்வு, அதுவும் நீட் போட்டித் தேர்வு ஒன்றும் எட்டாத ஒரு தேர்வு அல்ல. அது எட்டிவிடும் தூரத்தில் உள்ள தேர்வு தான். ஆனால் அதற்கு நீங்கள் அதை எட்டி பிடிப்பதற்கு உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் சரியாக முன்னோக்கி செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வெற்றிக்கனி உங்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈதர், அதாவது நம்முடைய ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் என்ற பாடப்பகுதியில் உள்ள ஒரு சின்ன முக்கியமான ஏரியா ஈதர்ஸ் ஏரியா. இதில் உள்ள ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஈதர்கள் தயாரித்தல் மற்றும் அதனுடைய பண்புகள் என்ற பகுதியில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போமா? வீடியோக்குள்ள போகலாமா பிள்ளைகளா? பாருங்க. ஈதர்ஸ் கேன் பி டிரைவ்டு பை யூசிங் சோடியம் ஒயர். ஈதர்கள் என்னது? ட்ரைடுனா உலர்த்துவதற்கு. ஈதர்களை சோடியம் ஒயர் மூலமாக உலர்த்தலாம். அதற்கு காரணம் என்ன? ஈதர்ஸ் do not react with sodium. பாருங்க, இதுவும் ஒரு கூற்று, அதற்கு ஒரு காரணம். கூற்று என்ன கொடுத்திருக்கா? ஈதர்ஸ் கேன் பி டிரைவ்டு பை யூசிங் சோடியம் ஒயர். ஈதர்கள் சோடியம் ஒயர் மூலமாக உலர்த்துவதற்கு பயன்படுகிறது. அப்ப சோடியம் ஒயரை கொண்டு, சோடியத்தை கொண்டு ஈதர்களை உலர்த்தலாம். அதற்கு காரணம் என்ன கொடுத்திருக்கான்? ஈதர்கள் சோடியத்துடன் வினைபடுவதில்லை. பாருங்க. இப்ப நமக்கு ஒரு ஈதரை எடுங்க. ROR காமன் ஈதர் இல்லையா? இத சோடியத்தோடு வினைப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு ஈதர் சோடியத்தோடு வினைப்படுத்தணும்னா எப்ப வினை புரியும்னா, இந்த ஈதர்களில் ஃப்ரீ ஹைட்ரஜன், தனித்த ஹைட்ரஜன் இருந்தால், ஹைட்ரஜனை எளிதாக வெளியேற்றக்கூடிய ஹைட்ரஜன்கள் அந்த ஈதர்ல இருந்தால் சோடியத்துடன் வினைபுரியும். ஆனா இங்க பாருங்க, இந்த ரெண்டு இங்க இருக்கக்கூடிய இது ஃபார்முலா எழுதுங்க. CH3O டைமெத்தில் ஈதர். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்பது ஆல்கைல் ஹைட்ரஜன், அது தனித்த ஹைட்ரஜன் சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆல்கைல் ஹைட்ரஜன், அது தனித்த ஹைட்ரஜன் சொல்ல முடியாது. ஆகவே இங்க இருந்து ஹைட்ரஜனை ஈஸியாக வெளியேற்ற முடியாது. ஆகவே ஹைட்ரஜன் எளிதாக வெளியேறாத பட்சத்தில் இவை சோடியத்துடன் வினை புரிவதில்லை. இப்ப சோடியத்துடன் எது வினை புரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, C2H5OH ஆல்கஹால்கள் சோடியத்துடன் வினை புரியும் பொழுது என்ன நடக்கும்? இந்த கச்சு பிளஸ் ஆக வெளியில போயிடும். ஏனென்றால் இது தனித்த ஹைட்ரஜன். இங்கு எலக்ட்ரான் கவர்த்தனமே அதிகமுடைய ஆக்சிஜனோட இருக்கு. ஆகவே இது ஈஸியாக வெளியில போயிடும். இங்க இருக்கக்கூடிய N+ இங்க வந்துடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடை தருகிறது. இது ஆல்கஹால்ல நடக்கக்கூடியது. ஆனா ஈதர்ல இதே மாதிரி தனி ஹைட்ரஜன்கள் கிடையாது. அப்படி தனி ஹைட்ரஜன்கள் இல்லைன்னா அவை சோடியத்துடன் வினைப்படாது. அப்ப சோடியத்துடன் வினைப்படாது. கரெக்ட், ரீசன் கரெக்ட். அப்ப காரணத்தை பாருங்க, கூற்று இது வினை புரியாத காரணத்தால் ஈதர்களை சோடியம் கொண்டு உலர்த்தலாம். சரியா? ரியாக்ஷன் நடக்காது. அப்ப உலர்த்துவதற்கு பயனுள்ள இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறை சோடியம் ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும். அது இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளை மட்டும் அப்சர்வ் பண்ணிடும். ஹைட்ரஜனோட அந்த ஈதரோடு நேரடியாக போய் வினை புரியாது. ஆகவே பாருங்க, ரெண்டுமே கரெக்ட். இந்த ஏக்கு ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஏ. ரெண்டுமே மிக சரி. அப்ப மீதி எல்லாத்தையும் நாம அடிச்சிடலாம். ஓகே, இஸ் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? பாருங்க. Among the following set of reactions, which one produce anisole? இப்ப ஒரு 4 செட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறான். இந்த 4 செட் ஆஃப் ரியாக்ஷன்ல எவை இணைந்து அனிசோலை தரும்?
அப்ப நமக்கு முதல்ல அனிசோலுக்கு ஃபார்முலா தெரியும். அனிசோலுக்கு ஃபார்முலா C6H5OCH3. இவ்வளவுதான் அனிசோல். அனிசோல் இதை நம்ம ஸ்ட்ரக்சர்ல போடுங்க பாரு. ஸ்ட்ரக்சர்ல போட்டா OCH3 இதுதான் அனிசோல். ஓகே, இப்ப பாருங்க இது அனிசோல் நம்ம காமனா சொல்லலாம். அனிசோல், இந்த அனிசோல் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். பாருங்க ஏ ரியாக்ஷன் பாருங்க. ஏ ரியாக்ஷன் எதெல்லாம் வினை புரிகிறது? CH3 CHO plus RMGX. பாருங்க CH3 C double bond OH CHO plus அதாவது ஆல்டிஹைடு வித் கிரிக்னாட் ரியேஜன் RMGX. இது ரெண்டும் வினை புரியும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாருங்க சிம்பிள். இது எப்படி இருக்கும்? இது R மைனஸ் ஆகவும் Mg பிளஸ் ஆகவும் இருக்கும். இந்த மைனஸ் இந்த இடத்துல வந்து இந்த கார்பன்ல வந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஆக்சிஜன் இந்த மைனஸுக்கு வருது. அப்ப பாருங்க என்ன கிடைக்குது? CH3 C இங்க R இங்க OMgX. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்னா இங்க H இங்க OH. அதாவது CH3 C R OH OH இங்க H. இந்த இடத்துல ஒரு H வரும். H அதாவது ஆல்டிஹைடுகள், உதாரணமாக அசிட்டால்டிஹைடு நமக்கு கிரிக்னாட் வினைபொருளுடன் வினைபுரியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா செகண்டரி ஆல்கஹால்களை தருகிறது. செகண்டரி ஆல்கஹால்களை தருகிறது. பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கான்? அனிசோல் கொடுத்திருக்கான். அனிசோல் இஸ் a type of ether. ஆனா இங்க என்ன கிடைக்குது? ஆல்கஹால், அதுவும் செகண்டரி ஆல்கஹாலை தருகிறது. ஆகவே இது கரெக்டா? இல்ல, இது தப்பு. ஓகே, அடுத்து பாருங்க பி ஆப்ஷன் பாருங்க என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. C6H5OH ரிங்ல போடுங்க. OH பிளஸ் இது இதோட வினை புரிகிறது பாருங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மெத்தில் அயோடைடு. இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்க ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஆல்கஹால்கள்ல என்ன செய்யும்னா இந்த OH-ஓட சேர்ந்து நீர்முறை குறா வெளியில போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த பென்சீன் ரிங் ஆக்சிஜன் இதோடு இந்த Na வந்து லிங்க் ஆகுது. ஸோ இங்க மைனஸ் இங்க பிளஸ் சோடியம் ஃபீனாக்சைடு, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. இது CH3 ஐயோடு ரியாக்ட் பண்ணும் பொழுது சிம்பிள் பாருங்க. இந்த Na பிளஸும் இந்த I மைனஸும் வெளியில போயிடும். அப்ப மைனஸ் NaI வெளியில போயிடும். இது என்ன இருக்கு சேர்த்துறதுங்க? பென்சீன் ரிங் OCH3. இங்க பாருங்க O ரெண்டு ஆல்கைல் தொகுதிக்கு நடுவுல ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஈதர். ரெண்டு இது ஒரு ஆல்கைல் தொகுதி ஃபீனைல், இது ஒரு ஆல்கைல் தொகுதி மெத்தில். ரெண்டுக்கு நடுவுல ஆக்சிஜன் வந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஈதர். பாருங்க ஈதர் ஃபார்முலா தெரியா? C6H5OCH3. C6H5OCH3 ஈதர். அப்ப எந்த முறையில் ப்ரிப்பேர் பண்ணலாம்? B is the correct answer. B is the correct answer for prepare anisole. Okay, C பாருங்க. C என்ன இருக்கு பாருங்க. C6H5OH in the presence of neutral ferric chloride. neutral ferric chloride இது என்னத்துக்கு பயன்படுதுன்னா ஃபீனாலை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வு. ஃபீனால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபீனாலால் கண்டுபிடிப்பதற்கு இந்த நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட்ல போடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஊதா நிற நமக்கு வயலட் கிடைக்கும். வயலட் கலர் மாறும். அந்த ஃபீனால் வயலட் கலராக மாறுச்சுன்னா அதில் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபீனால், இட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஃபீனால். அப்போ இட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் டி பாருங்க. டி இதில் எழுதுறேன். டி பாருங்க. டி என்ன நடக்குது? C6H5CH3. அதான் பாருங்க CH3 in the presence of CH3CO acetyl chloride in the presence of aluminum chloride னா இதுக்கு பேர் ஃப்ரீடர் கிராஃப்ட் ரியாக்ஷன் பேர். இங்க ஆல்கைல் குளோரைடு இருந்துச்சுன்னா, அதாவது ஆல்கைல் குளோரைடுனா CH3Cl, இதுக்கு பேர் ஃப்ரீடர் கிராஃப்ட் ஆல்கைல் ஏற்றம்னு பேர். இங்க CH3CO அசிட்டைல் குளோரைடு இருக்கு. இது ஆல்கைல் குளோரைடு,
ஆல்கைல் கோல்டு இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கைல் ஏற்றம். இங்க என்ன கொடுத்திருக்கான் ரியாக்ஷன்ல CH3COCl அசிட்டைல் குளோரைடு கொடுத்திருக்கான் in the presence of aluminum chloride. ஆகவே இதற்கு பேரு ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டைலேஷன். அப்ப ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டைலேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா இரண்டாவது கார்பன்லயும் இந்த CH3 இருக்கக்கூடிய இரண்டாவது கார்பன்லயும் நாலாவது கார்பன்லயும் என்ன COCH3 வரும். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, என்ன கிடைக்குது பாருங்க, CH3 இரண்டாவது கார்பன்ல COCH3 பிளஸ் நாலாவது கார்பன்ல CH3 நாலாவது கார்பன்ல COCH3, அதாவது 2-methyl acetophenone or 4-methyl acetophenone. 2-methyl acetophenone, இது 2-methyl acetophenone, 4-methyl acetophenone is a ketone, type of ketone. அப்ப இங்க என்ன கிடைக்குது நமக்கு ஈதர் கிடைக்குது. ஆனா இங்க என்ன கிடைக்கும் டைப் ஆஃப் அரோமேட்டிக் கீட்டோன் கிடைக்கும், அரோமேட்டிக் கீட்டோன் கிடைக்கும். ஆகவே this is the wrong answer. அப்ப correct answer இது C6H5OH in the presence of sodium hydroxide with CH3 alkyl iodide. Okay, புரியுதா? Okay, next question பாருங்க பிள்ளைகளா. Okay, the IUPAC name of the compound என்ன கொடுத்திருக்கான், IUPAC name கொடுத்திருக்கான், IUPAC name of the compound. இப்போ IUPAC name போடணும்னா இங்க பாருங்க, இது ஒரு பிரான்ச், இது பென்சீன் ரிங், இத பேரண்ட் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச், இது இரண்டாவது பிரான்ச், இது மூணாவது பிரான்ச். இந்த மூணு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், இந்த மூணு ஃபங்க்ஷனல் குரூப்ல அக்கார்டிங் டு தேர் அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட் எது ரொம்ப ஸ்ட்ராங், 6, இதுக்கு 7, இதுக்கு 8. அப்ப அட்டாமிக் வெயிட் எதுக்கு அதிகமோ அதுக்கு நம்பர் 1. அப்ப இந்த கார்பனுக்கு நம்பர் 1. ஸோ அதுல இருந்து அப்படியே வரிசையா வந்துடும். 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 6. ஓகே 6. இப்ப ஒன்னாவது உள்ளது ஃபங்க்ஷனல் குரூப். சரியா, இது தனியா கடைசியில் வச்சுக்கோ. முதல்ல பிரான்ச்சஸ் சொல்லணும். எத்தனாவது கார்பன்ல பிரான்ச் இருக்கு, நாலாவது கார்பன்ல ஒரு பிரான்ச் இருக்கு. என்ன பிரான்ச் இருக்கு, இது ஆல்டிஹைடு. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா உள்ள சொல்லும் பொழுது ஏஎல்னு சொல்லுவோம் அல்லது ஃபார்மைல்னு சொல்லுவோம். ஃபார்மைல், ஃபார்மால்டிஹைடு ஆனால ஃபார்மைல்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன சொல்லுவோம், நைட்ரோன்னு சொல்லுவோம். நைட்ரோ. அப்ப சொல்லுங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இது ஒன்றாவது கார்பன், இது இரண்டாவது கார்பன், இது மூணாவது கார்பன், இது நாலாவது கார்பன். நாலாவது கார்பன்ல ஒரு CHO. ஸோ அப்ப நான்காவது கார்பன்ல 4 கார்பன்ல ஒரு ஆல்டிஹைடு, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மைல். நாலாவது கார்பன் ஒரு ஃபார்மைல். அடுத்தது மூணாவது கார்பன்ல ஒரு நைட்ரோ, ஒரு நைட்ரோ. அடுத்தது ஒன்னாவது கார்பன்ல அனிசோல் குரூப் இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதிடலாம், C6H5OCH3 அனிசோல். அப்ப சேர்த்து அப்படி எழுதிடலாம் அனிசோல். இந்த நேம் எங்க இருக்கு பாருங்க, 4 ஃபார்மைல் 3 நைட்ரோ அனிசோல். எங்க இருக்கு, 4 மெத்திதாக்சின் இருக்கு. அப்ப இது தப்பு. இது 4 ஃபார்மைல் 3 நைட்ரோ அனிசோல். கரெக்டா? ஸோ பி இஸ் த கரெக்ட். இங்க 4 மீத்தாக்சின் இருக்கு, ஸோ தப்பு. இங்க 2 ஃபார்மைல் இருக்கு, ஸோ தப்பு. ஸோ the correct answer is 4 formyl 3 nitro anisole. Okay, right. Next பாருங்க, அடுத்த question. Williamson synthesis ethoxy ethane is prepared by. அப்ப என்ன கொடுத்திருக்கோம், Williamson synthesis முறையை பயன்படுத்தி நம்ம இதை prepare பண்ண போறோம் ethoxy ethane. ethoxy ethane C2H5OC2H5 ethoxy ethane அல்லது டைஎத்தில் ஈதர், டைஎத்தில் ஈதர் அல்லது ஈத்தாக்சி ஈத்தேனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். எந்த முறையில், வில்லியம்சன் சிந்தசிஸ் முறை. நமக்கு தெரியும் வில்லியம்சன் சிந்தசிஸ் முறைனா என்னது, ஒரு ஆல்கைல் ஹாலைடை இதோடு வினைப்படுத்துறோம், ஒரு ஆல்கைல் சோடியம் ஆல்காக்சைடு. எங்கேயா இருக்கான்னு பாருங்க, ஒரு ஆல்கைல் ஹாலைடை சோடியம் ஆல்காக்சைடோடு பாருங்க, sodium alkoxide, that is called as ethoxide, C2H5ONA, sodium ethoxide with ethyl bromide, C2H5Br. இதுவும் சேம் வருதா, C2H5Br னா RX, கரெக்ட். C2H5ONA னா இந்த R க்கு பதிலாக C2H5, is correct. So this is Williamson synthesis. வில்லியம்சன் சிந்தசிஸ் என்ன நடக்கும் பாருங்க, இந்த NAயும் இந்த BR வெளியில போயிடும். இதுல சேர்த்துலங்க C2H5
OC2H5 டைஎத்தில் ஈதர் தருகிறது. கரெக்ட். ஸோ அப்போ ஹீட்டிங் ஆஃப் சோடியம் ஈத்தாக்சைடு வித் எத்தில் புரோமைடு தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இங்க பாருங்க பாசிங் ஓவர் ஹீட்டட் வித் அலுமினா. ஸோ அலுமினாவோட ரியாக்ட் பண்றோம்னா அலுமினா இட் இஸ் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ C2H5OH அலுமினா Al2O3 ஓடு வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நீர் மூலக்கூறு வெளியில போகும். இந்த OH வெளியில போயிடும், இதுல இருந்து ஒரு H வெளியில போகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? C2H4 that is called as ஈத்தீன் அல்லது எத்திலீன் கிடைக்கும். எத்திலீன். அப்ப இங்க இருக்கா? இங்க ஈத்தாக்சி ஈத்தேன் வேணும், ஆனா இங்க என்ன கிடைக்குது? எத்திலீன் கிடைக்குது. ஆகவே இது தப்பு. அடுத்து பாருங்க ட்ரீட்டிங் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலும் எத்தனாலும் ஒண்ணுதான். வித் எக்ஸஸ் ஆஃப் கான்சல்ஃபர். கான்சல்ஃபர் ஆசிட் வேலை என்னன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ டீஹைட்ரேட். டீஹைட்ரேட்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? நமக்கு எத்திலீன்னா ஈத்தீன் அல்லது எத்திலீன் கிடைக்கும். எத்தில் ஆல்கஹால்ல இருந்து நீரை வெளியேற்றும் பொழுது நமக்கு எத்திலீன் அல்லது ஈத்தேனை தருகிறது. அப்ப இது கரெக்டா? இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க ஹீட்டிங் எத்தில் ஆல்கஹால் வித் சில்வர் ஆக்சைடு. எத்தில் ஆல்கஹால் பாருங்க C2H5OH இதை Ag2O வினைப்படுத்தும் பொழுது நம்ம இங்க என்ன நடக்கும்னா it is oxidation removal of hydrogen minus H2. oxidation நடக்கும். oxidation addition of oxygen அல்லது removal of hydrogen, that is called as oxidation. அல்லது plus oxygen, addition of oxygen அல்லது removal of hydrogen. அப்ப என்ன நடக்கும்? இந்த H வெளியில போயிடும், இதிலிருந்து ஒரு H வெளியில போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CHO ஆல்டிஹைடை தருகிறது. என்ன கிடைக்குங்க? அப்ப இங்க நமக்கு ஆல்டிஹைடு CHO தரும், ஆல்டிஹைடை தரும். ஆகவே இதுவும் தப்பு. ஆகவே கரெக்ட் ஆன்சர் பாருங்க வில்லியம்சன் சிந்தசிஸ்னாலே ஈதர் ப்ரிப்பரேஷன்னா அது ஈத்தாக்சி ஈத்தேனுக்கு நமக்கு தெரியும் ஒரு ஆல்காக்சைடை ஆல்கைல் ஹைட்ரைடோடு வினைப்படுத்துறோம். ஆல்காக்சைடு இங்க சோடியம் ஆல்காக்சைடு வித் எத்தில் புரோமைடு. இது sodium ethoxide with ethyl bromide. Sodium ethoxide with ethyl bromide we can get ethoxy ethene. Okay, right. அப்ப இதெல்லாம் வந்து வெவ்வேறு ப்ராடக்ட்டை தருகிறது. ஓகேயா அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோல ஈதருடைய வேதிவினைகளை பற்றி பார்த்தோம். இது ரொம்ப ஒரு எளிமையான ஏரியா, ஆனால் அடிக்கடி ரொம்ப முக்கியமாக கட்டாயம் ஒரு கொஸ்டினாவது இந்த ஈதருடைய வேதிவினைகளில் இருந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் புரிதலோடு அந்த நுணுக்கங்கள் ரொம்ப எளிதாக இருக்க இந்த வினைகள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் படிப்பீர்களானால், அதை புரிந்து செயல்படுத்த முற்படுவீர்களானால் நிச்சயமாக இந்த ஈதர் பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை உங்களால் எளிதாக பதிலளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ பயனுள்ள விதத்தில் அமையும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.